கெரியர் பிரேக் அப்புறம் ஏன் இவ்வளோ லாஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்னு தோணுதா? இந்த கொஸ்டின் ரொம்ப பேருக்கு வரும். ஃபர்ஸ்ட் திங் நான் கிளியராக சொல்லணும், இது உங்கள் தப்பு கிடையாது. கெரியர் பிரேக் எடுத்தது தப்பில்லை, கன்ஃபியூஷனாக ஃபீல் பண்ணுறதும் தப்பில்லை. கெரியர் பிரேக்கில் இருந்த உமனுக்கு டைரக்ஷன் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இது லேசினஸ் கிடையாது, இது ஓவர்லோட். ரொம்ப நாள் ஃபேமிலி, கிட்ஸ், ஹோம் எல்லாம் ஹேண்டில் பண்ண அப்புறம் நம்ம பிரெயின் ரொம்ப டயர்டாகிடும். சொசைட்டி ரொம்ப சிம்பிளாக கேட்டுடும், இப்போ என்ன பிளான் அப்படின்னு. ஆன்சர் நமக்கு இமீடியட்டாக வரலன்னா நம்ம மேலே நமக்கு கான்ஃபிடென்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் எல்லாருக்கும் ஒரே டைமிங் இருக்காது இல்லையா? ஃபோன் ஓப்பன் பண்ணால் இன்ஸ்டாகிராமில் சக்ஸஸ் ஸ்டோரிஸ், லிங்க்டின்ல கெரியர் க்ரோத் போஸ்ட், அதெல்லாம் பார்த்து நம்ம லைஃப்பில் நம்ம யார் கூடயாவது நம்மளையே கம்பேர் பண்ணினா லாஸ்ட் ஃபீலிங் ரொம்ப அதிகமாகும். கம்பேரிசன் கிளாரிட்டி கொடுக்காது, கன்ஃபியூஷனை தான் கொடுக்கும். எல்லாம் மறந்துடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணால் அது நாலேஜ் ப்ராப்ளம் கிடையாது, அது கான்ஃபிடென்ஸ் கேப். ஸ்கில் இருக்குது நம்மளுக்கு, ஆனால் ட்ரஸ்ட் இல்லை. இந்த கன்ஃபியூஷன் ஒரு ஃபேஸ் மட்டும்தான், இது ஃபெயிலியர் கிடையாது. ஃபேஸ் முடிஞ்ச அப்புறம் கிளாரிட்டி வரும். இந்த வீடியோவுக்கு அப்புறம் ஒரே ஒரு லைன் மட்டும் நீங்கள் எழுதி பாருங்களேன். நான் என்ன ட்ரை பண்ண ஆசைப்பட்றேன். ஆன்சர் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எழுதுங்க. நீங்கள் லோன்லியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டுமாரோ நம்ம பிக்கஸ்ட் மிஸ்டேக் பற்றி பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்லோவாக ரீபில்ட் பண்ணலாம். தேங்க்யூ.